Betul baik ke? Hari-hari barang naik pun baik ya? Belum baik lagi. Kita akan hajarkan UMNO, Barisan Nasional akan datang PRK 23 hari bulan. Boleh? இன்பமே சூழ்க எல்லாரும் வாழ்க. இங்க வருகை தந்திருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மாலை வணக்கம். Saya terpaksa cakap dalam bahasa ibunda saya kerana semua cakap dalam bahasa Malaysia dan bahasa Tionghoa juga. Sebab ada beberapa mesej saya terima, mereka minta saya ucap sedikit dalam bahasa Tamil. Boleh ya? நண்பர்களே, இன்று இந்த காஜாங்கு இடைத்தேர்தல் எதுக்காக வந்ததுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். Tengok, ini baru panggil satu Malaysia. Bila saya ucap bahasa Tamil pun orang Melayu dan Cina setuju dan faham. Bukan macam UMNO Barisan kata satu Malaysia. Mana ada satu Malaysia? Sebelum ini pun satu Malaysia juga. Satu Malaysia, sapu Malaysia. Betul? நண்பர்களே, நல்லா கேட்டுக்குங்க. இந்த இடைத்தேர்தல் உருவாச்சுன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். முடிஞ்ச பொது தேர்தலில் நம்ம 52 விழுக்காடு ஜெயிச்சிருந்தோம். நம்மளை இந்த பாரிசான் நேஷனல் அரசாங்கம் ஏமாத்திருச்சு. அதனால இந்த இடைத்தேர்தலை காஜாங்களை உருவாக்குனது என்னன்னா புத்ராஜயா நம்மளுக்கு அண்மையிலேயே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மக்களோட சுமை அளவுக்கு அதிகமாக உயர்ந்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பாரிசான் நேஷனல் பராங்கனை இது பாம ஓகே விலை உயர்ந்துக்கிட்டே போயிருக்கிற காரணத்தினால நம்ம இந்த UMNO பாரிசான் நேஷனலுக்கு ஒரு பெரிய அறை கொடுக்கணும். அவங்களுக்கு இந்த மக்கள் அவங்கள வெறுக்கிறாங்கன்றத இந்த இடைத்தேர்தலில் நம்ம அவங்களுக்கு காமிக்கணும்னா MCA நின்றுகிட்டு இருக்கிற நம்ம டத்தோ ஸ்ரீ ஒன் அசீசா அவங்க PKR சார்பில் நிற்கிறதுனால அவங்களுக்கு முழு ஆதரவு கொடுத்து இந்த பாரிசான் நேஷனல்ல MCA நிற்கிற டிபாசிட்டியை இழக்க வைக்கணுங்க. Makan sate ya, baru tadi saya sudah makan. அதனால 23ஆம் தேதி காலையிலே வெள்ளடியா வெளியே தயவு செஞ்சு ஓட்டு அளிக்குமாறு கேட்டுக்கொள்றோம். காரணம் இந்த UMNO பாரிசான் நேஷனல் என்ன திருட்டு வேலை வேணாலும் செய்யலாம். அதனால நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலையும் நம்ம பெரிய 6800 ஓட்டுல இங்க ஜெயிச்சோம். ஆனா இந்த முறை நம்ம எதிர்பார்க்கறது 10,000 இருந்து 20,000 ஓட்டுக்குள்ள ஜெயிக்கணும்ன்றது தான் நம்மளோட கணிப்பு. இதை வச்சு தான் நம்ம பாரிசான் நேஷனலுக்கு ஒரு மெசேஜ் அனுப்ப முடியும். மக்கள் உங்களை மக்கள் வேண்டான்னு ஒதுக்கி வைக்கிறாங்கன்ற மெசேஜ் அவங்களுக்கு நம்ம கொடுக்க முடியும். MIC காரங்க வராங்க இன்னைக்கு, மையா மற்றும் மக்கள் சக்தி நிறைய கட்சிங்க வராங்க. ஆனா அவங்க உங்ககிட்ட என்ன கொடுத்தாலும் தயவு செஞ்சு வாங்கிக்கங்க, அதை வேண்டான்னு சொல்லாதீங்க. ஏன்னா இது உங்க பணத்துல இருந்து இன்னைக்கு பாரிசான் நேஷனல் கொடுக்குறாங்க. அதை நீங்க வாங்கிக்கணும். வாங்கிக்கிட்டு கிளாந்தான் மாதிரி, கிளாந்தான்ல பாத்தீங்கன்னா கொடுக்கறது எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க, ஆனா ஓட்டு போடுறது பாசுக்கு தான். ஸோ அதே போல இந்த காஜாங்களை என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிங்க. வாங்கிக்கிட்டு தயவு செஞ்சு PKRக்கு நீங்க மக்கள் நீதி கட்சிக்கு வாக்களிக்குமாறு தாழ்மையோட கேட்டுக்கொள்றேன். நிறைய விஷயங்கள் இருக்குங்க, ஆனா கொடுக்கறது 5 நிமிஷத்துல என்னால பேசி முடிக்க முடியாது. ஆனா இருந்த போதும் இன்னைக்கு தெளிவா தைரியமா இந்த மேடையில இந்த திடல்ல நீங்க அமர்ந்து இருக்கீங்கன்னா நீங்க ஒரு முடிவோட தான் இங்க வந்திருக்கிறீங்க. இந்த முடிவுல மாற்றம் இல்லை. ஸோ அந்த முடிவை தயவு செஞ்சு 23ஆம் தேதி நீங்க வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்றேன். இன்னைக்கு தண்ணி பிரச்சனை நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா போடிக்ஸ்ல எங்களுக்கு தண்ணி பிரச்சனையே இல்லைங்க. வேணா ஸ்லேங்கூர்ல இருந்து லோரி அனுப்பி விடுங்க, நாங்க அங்க கடல் தண்ணி எழுதி அனுப்பி விடுறோம். அவ்வளவு தண்ணி இருக்குது. Di Selangor mengatakan kita ada kriket masalah air. Kalau mereka nak air boleh hantar lori kepada di production. Kita ada banyak air, tapi air laut lah. Jangan ketawa, di Qatar
air minum, air mandi, air siram bunga, semua pakai air laut. Air laut, tidak, tak ada. Saya tinggal sana 1,5 tahun. Air dia akan proses, air boleh minum, tidak ada masalah. Tetapi di Malaysia belum ada teknologi begitu. Saya minta Najib pergi belajar lah di Qatar. Bapa dia. Boleh. Kita memang cukup air, tetapi mereka sengaja bangkitkan bermacam-macam isu kepada Selangor untuk tekan Selangor. So kita kena pasti siapa mereka. Kita tidak boleh bagi peluang kepada mereka. Cukup itu cukuplah. 57 tahun kita pernah bagi dia orang peluang, tetapi sampai hari ini mereka tipu rakyat. Betul? Kalau begitu, saya minta kita tolong fikir baik-baik, dan juga orang yang datang di sini, tuan-tuan dan puan-puan yang datang di Padang ini pun tolong sampai rumah tak perlu peluk bini dan tidur, jangan. Kita kena kerja kuat. Dalam ni beberapa hari ini kita kena kerja kuat. Kita akan tawan Kajang ini. Boleh? Okey, thank you dan selamat pagi. Selamat malam. Nandri, vanakkam.